வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மண்டலம் 2 மணலி, சென்னை மண்டலம் 1 கத்திவாக்கம், கடலூர் வேப்பூர், திருவள்ளூர் பொன்னேரி தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் செங்குன்றம், சோழவரம், சென்னை மண்டலம் 9 ஐஸ் ஹவுஸ், திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ராயபுரம் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் ஓமலூர், சென்னை திருவிக நகர், திருவள்ளூர் திருத்தணி, சென்னை YMCA நந்தனம், பெரம்பூர், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், சென்னை தேனாம்பேட்டை, நீலகிரி பார்வுட், திருவள்ளூர், சென்னை மீனம்பாக்கம், கோடம்பாக்கம், அடையார், சென்னை மலர் காலனி, எண்ணூர், திருவள்ளூர் பூண்டி, நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், சென்னை புழல், திருவள்ளூர் வில்லிவாக்கம், திருவள்ளூர் திருத்தணி PTO, சென்னை மதுரவாயல், சிவகங்கை காரைக்குடி, மானாமதுரை, சென்னை திருவொற்றியூர், தரமணி, அண்ணாநகர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், சென்னை வானகரம், நீலகிரி அவலாஞ்சி, கூடலூர் பஜார், சென்னை ஆலந்தூர், சென்னை முகிலிவாக்கம், சென்னை விமான நிலையம் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியே இருந்தது. ஓரிரு இடங்களில் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை தூத்துக்குடியில் 38.6 டிகிரி செல்சியஸாகவும், சென்னை மீனம்பாக்கத்தில் 36.6 டிகிரி செல்சியஸாகவும், நுங்கம்பாக்கத்தில் 36.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை நாமக்கல்லில் 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 33 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 37 டிகிரியிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவும், வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 35 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 32 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 18 டிகிரியிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று முதல் 16ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36லிருந்து 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26லிருந்து 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள், அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 14 முதல் 16ஆம் தேதி வரை அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.